ஒரு சின்ன ஒரு அனுமானத்தில் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணுறாரு. குழந்தை செத்துருச்சுல, வீட்டை சுத்தம் பண்ணுறாரு. சுத்தம் பண்ணக்குள்ள ஒரு சூட்கேஸுக்குள்ளே புடவை நிறையா இருந்திருக்கு. அந்த புடவைக்கு மத்தியில் ஒரு மொபைல் இருந்திருக்கு, ஆண்ட்ராய்டு ஃபோனு. எடுத்து ஆன் பண்ணி பார்த்தா அப்புறம் தான் விஷயமே தெரியுது. இந்த குழந்தை பால் புரையேறி சாகவில்லை, தன் மனைவி பாரதியால் பெத்த தாயால் தன் குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்கு 5 மாத குழந்தைன்னு. அந்த செல்ஃபோனுக்குள்ளே இருந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா, அது பக்கத்து வீடு பாரதி வீட்டுக்கு பக்கத்து வீடு சுமித்ரா, வயது 20. அதுக்கு கல்யாணம் ஆகிட்டு 6 ஆண்டுகளாக இவங்களுக்கு பழக்கம் இருந்திருக்கு. யாருக்கு? இந்த பாரதிக்கும் சுமித்ராவுக்கும். என்ன பழக்கம்? ஓரினச் சேர்க்கை. அப்போ இந்த 5 மாத குழந்தை பிறந்த உடனே சுமித்ராவை அவங்க ஓரினச் சேர்க்கையை சந்திக்கிறது குறைய ஆரம்பிச்சிட்டு, இவங்களுக்குள்ளே உரம் போட்டு வளர்த்தாங்கல்ல ஓரினச் சேர்க்கையை, அதை ஈடுபட முடியலைன்னொன்னே சுமித்ரா டெய்லி நீ பழையபடி என் மேலே அன்பாக இல்லை, நீ என்னோட விலகி போகிற, அதாக போகிற, இதாக போகிறன்னு சொல்லியிருக்கு. அதுபோக அந்த செல்ஃபோனில் இன்னும் சில விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. அந்த சுமித்ராவும் பாரதியும் செய்கிற ஓரினச் சேர்க்கை வீடியோக்கள், நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் அதுக்குள்ளே இருந்திருக்கு. நூற்றுக்கணக்கான ஆடியோ கிளிப்பிங்ஸு, முத்தம் கொடுத்தது போனது வந்ததுன்னு கவிச்சாவே இருந்திருக்கு அந்த ஃபோனுக்குள்ளே. அதுமாரி நீ என்னை அன்பு கொள்ளலை என் மேலே அப்படின்னப்போ, இல்லை நான் மேலே அன்பாக தான் இருக்கிறேன்னு. இல்லை திடீர்னு ஓடி போயிடுற வீட்டுக்கு அப்படின்னப்ப, இந்த குழந்தை தான் காரணம், நம்ம 2 பேரும் பிரிச்சுட்டு குழந்தைய கொலை பண்ணிவிட்டு நம்ம ஒன்றா இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ட்டு இருக்குது.